பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஹம்மது இப்னு அலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவினுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, மக்களுக்கு மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். சமாக் இப்னு சல்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், பொதுமக்களோடு கலந்துரவாடுவது, அதிகமாக கலந்துரவாடுவது, அதிகமான நண்பர்களை வைத்துக் கொள்வது, அதிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சமாக் இப்னு சல்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அபான் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய தீனை சலாமத்தாக வைக்க வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்பினால் மக்களோடு கம்மியாக கலந்துரவாடுங்கள், மக்களிடத்தில் கம்மியாக நீங்கள் பிரபல்யமாகுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு காயிதா, அவங்களுடைய ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சபையிலே 3 நபர்களுக்கு மேலே அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சபையை நடத்த மாட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. இது அவர்களுடைய பழக்கம். பிரபல்யத்தை விரும்பாதவர்கள். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சபையிலே ஒரு வாட்டி பயங்கரமான கூட்டத்தை பார்த்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்களாம், தேன் இருக்குதே தேனி, அந்த தேனியும் நெருப்பும் பக்கத்தில் இருந்ததை போல இருக்கிறது. நெருப்பாக இருந்துச்சுன்னா தேனி இருக்காது. அந்த மாதிரி இந்த பெரிய கூட்டம் இருக்கிறதே, அதுவும் இது பெருமையை உருவாக்கிவிடும், பிரபல்யத்தை உருவாக்கிவிடும் அப்படி சொல்லி இப்படி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கள் ஒரு வாட்டி சூழ்ந்து கொண்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாட்டையை எடுத்து அவங்க சொன்னாங்களாம், பின்பற்றியவர்கள் இழிவை அடைவார்கள், பின்பற்றப்பட்டவர் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு மக்களுடைய ஒரு கூட்டம் எப்பயுமே அவங்க கூட நடந்து போவார்கள். அப்போ ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், என்னுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் என் கூட 1 ஆள் 2 ஆளுக்கு மேலே நீங்கள் நடக்க மாட்டீங்க அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. ஹம்மாத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஏதாவது சபையை கடந்து சென்றால் எங்களோடு அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தால் மக்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். மக்கள் சலாம் சொல்லும்போது அவர்களுக்கு அவர்கள் கடுமையான முறையில் பதில் சொல்லுவார். இது அவங்களுடைய பழக்கம். அல்லாஹ் கொடுத்த ஒரு நேமத். அவங்க நீளமான சட்டையை போடுவாங்க. அப்போ மக்கள் நீளமான சட்டையை போடுறதை பற்றி கேட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, நீளமான சட்டை இருக்கிறதே முந்தைய காலத்திலே பிரபல்யத்தின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்போ இது பிரபல்யத்தை விட இது இந்த மாதிரி நீளமான சட்டையை போடுவது இது அதை விட மிஞ்சி விட்டது அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. ஒரு வாட்டி கலராக தொப்பி போட்டாங்களாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமேல அந்த தொப்பியெல்லாம் தூர எரிஞ்சிட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க, போடுறதில்லை. அவங்கள்ட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்களாம், பொதுமக்கள் இந்த மாதிரி தொப்பியெல்லாம் போடுறதில்லை, வித்தியாசமாக நான் ஒன்று போடுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் நஹஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப உயர் ரகமான ஆடையையும் உடுத்த வேண்டாம், ரொம்ப மட்டமான ஆடை, மக்கள் உங்களை கேவலமாக நினைக்கின்ற அளவுக்கு ஆடையையும் நீங்கள் உடுத்த வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, முன்னோர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் ரொம்ப உயர் ரகமான ஆடையும் உடுத்தியது கிடையாது, ரொம்ப மட்ட ரகமான ஆடையையும் அவர்கள் உடுத்தியது கிடையாது. அபு கலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த ஆடை, பிரபல்யமான ஆடையை உடுத்தி கொண்டு வந்தார். அப்போ அபு கலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இந்த சத்தம் போடுற கழுதை வருது, இந்த கழுதைகிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. நல்ல விஷயம் இல்லை. பெருமையை உருவாக்கக்கூடிய எதுவும், பிரபல்யத்தை உருவாக்கக்கூடிய எதுவும் அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், சில மக்களுடைய உள்ளங்கள் பெருமையில் நிரம்பி கிடக்கிறது, ஆனால் வெளிரங்கம் பார்த்தால் பணிவான ஆடையை உடுத்தி கொள்கிறார்கள். இந்த வெளிரங்கமான ஆடை இருக்கிறதே, இது ஒரு பெரிய ஆயுதமாக அவர்கள் ஆக்கி கொள்கிறார்கள் அப்படி சொல்லி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க.
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயீல்களிடத்துல ஒரு வாட்டி சொன்னாங்களாம், என்னிடத்துல பெரிய துறவிகளை போல ஆடைகளை உடுத்தி கொண்டு வருகிறீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் அது ஓநாயை போன்ற உள்ளங்களாக இருக்கிறது. அரசர்களை போல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்றால் உடுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மிருதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல குணங்களை பற்றி உண்டான உபதேசம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் குணங்களிலே ரொம்ப சிறந்த குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே நீங்கள் உயர்ந்த குணத்திலே இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மோமின்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே நல்ல குணம் இருக்கிறதோ அவர்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், கம்மியான அமல்கள் இருந்தாலும் நல்ல குணங்களின் காரணமாக மனிதன் இருக்கின்றானே பெரிய அந்தஸ்துக்கு சென்று விடுகிறான், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் படித்தரத்தையும் அவன் அடைந்து விடுகின்றான். எத்தனையோ நன்மை செய்யக்கூடியவர்கள் குணம் சரியில்லாத காரணத்தினால், தீய குணத்தின் காரணத்தினால் நரகத்துக்கு உள்ளே அகல பாதாளத்துக்கு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல குணங்கள் தான் இம்மை மறுமையினுடைய நலவுகளாக இருக்கும். நபி சொன்னாங்க, மனிதன் இருக்கிறானே தன்னுடைய நல்ல குணத்தின் காரணத்தினால் இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவருடைய அந்தஸ்து அளவுக்கு நல்ல குணத்தின் காரணத்தினால் மனிதன் சென்று விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய பொதுவான நல்ல காரியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கப்படும். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா, நல்ல குணம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை நபி சொன்னான். ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்டது, பொதுவாக நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய 2 பொருள் எது அப்படின்னு கேட்கப்பட்டது. இப்போ நபி சொன்னாங்க, 2 துவாரம் உள்ள பொருள், ஒன்று வாய் நாவு, இன்னும் ஒன்று மறைவிடம் மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னான். ஒரு வாட்டி சில கிராமவாசிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேள்வி கேட்டார்கள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளிலேயே மிக சிறந்த அருட்கொடை எது அப்படின்னு கேட்டான். நபி சொன்னாங்க, நல்ல குணம்தான் அப்படி சொன்னாங்க. நபி சொன்னாங்க, நன்மைகள் அளக்கப்படும் தராசிலே நல்ல குணத்தை விட கனமுள்ள பொருள் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் யாரிடத்திலே நல்ல குணம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். நபி சொன்னாங்க, எப்படியாக ஒரு முஜாஹித் அறப்போர் செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறார், காலையிலேயும் மாலையிலேயும் நன்மையை அடைந்து கொள்கிறார், அதே போல நல்ல குணம் படைத்தவரும் அல்லாஹ் தாலா இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அப்படி சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே எனக்கு மிகவும் பிரியமானவர், நாளை சொர்க்கத்திலே எனக்கு மிகவும் சமீபமானவர் உங்களிலே நல்ல குணம் படைத்தவர்கள் தான். எனக்கு உங்களிலே ரொம்ப கோபம் தரக்கூடியவர், வெறுப்பு தரக்கூடியவர், நாளை சொர்க்கத்திலே என்னை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர் தீய குணம் கொண்டவரும் தீய நாவு கொண்டவரும் அப்படின்னு சொல்லி நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே நல்ல குணம் இருக்கிறதோ அவர்கள்தான் பரிபூர்ணமான ஈமான்தாரிகள், மக்களிடத்திலே முஹப்பத்தோடு அவர்கள் கலந்துரவாடுவார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய பிறப்பு நல்ல பிறப்பாக இருக்குமோ, யாருடைய குணம் அது நல்ல குணமாக இருக்குமோ, அல்லாஹ் தாலா அவரை நரகத்துக்கு இரையாக அல்லாஹ் ஆக்கிவிட மாட்டான் என்பதாகவும் சொன்னான். நபி அவர்கள் சொன்னார்கள், 2 தன்மைகள் இருக்கிறது, அந்த தன்மைகள் மூமினிடத்திலே வரவே வராது, ஒன்று சேரவே சேராது. மூமினாக இருந்தால் அந்த 2 தன்மை அவனிடத்தில் இருக்காது. அதில் 1வது கருமித்தனம், கஞ்சத்தனம், கஞ்சனா இருக்கிறவன் மூமினே கிடையாது. அதே மாதிரி 2வது விஷயம் தீய குணமும் கருமித்தனமும் ஒரு மூமினிடத்தில் இருக்காது. மூமினிடத்தில் கருமித்தனமும் கஞ்சத்தனமும் தீய குணமும் இருந்தால் அவன் மூமினே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தீய குணத்தை விட பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. தீய குணத்தின் காரணமாகத்தான் ஒருவனை காட்டிலும் ஒருவன் பாவத்திலே போய் விழுந்து விடுகிறான். நீயா நானாங்கிற மாதிரி தீய குணத்தின் காரணத்தினால அவன் ஒன்று பேசினானா இவன் 10 பேசுவான், பாவத்தில் போய் விழுந்துடுறான். தீய குணத்தை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை அப்படி சொன்னாங்க ரசூல். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இடத்துல தீய குணத்தை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே இல்லை. நல்ல குணம் இருக்கிறது, பாவங்களை மன்னித்து விடும். தீய குணம் இருக்கிறது, நல்ல அமல்களை கூட அது அழித்து விடும். எப்படியாக தேனை சிர்கா இந்த வினிகர் கெடுத்து விடுவதை போல, தேனில் வினிகரை தூக்கி போட்டிங்கன்னா தேன் கெட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த தீய குணம் இருக்கிறதே, எவ்வளவுதான் நல்ல அமல் இருந்தாலும் தீய குணம் அதை கெடுத்து போட்டுரும் அப்படி சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடிமைகளை வாங்குவதினால் அடிமைகள் அதிகமாகுவது கிடையாது. நீங்கள் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மக்கள் உங்களுக்கு அடிமையாக ஆகிவிடுவார்கள். மக்கள் நல்ல குணத்தை விரும்புவாங்க. மக்கள் யாரை நேசிப்பார்கள் அப்படின்னா நல்ல குணம் கொண்டவர்களை தான் நேசிப்பார்கள். நல்ல குணம் கொண்டவர்களாக நடந்தால் மக்கள் உங்களுக்கு அடிமையாக ஆகிவிடுவார்கள். உங்கள் மீது தன்னை அர்ப்பணிப்பார்கள் மக்கள் அப்படின்னு இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் பாக்கிய நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.